ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வேட்பாளர் பட்டியல்கள் வெளியாக தொடங்கியாச்சு, கூடவே எதிர்ப்பு குரல்களும் எழத் தொடங்கியாச்சு. இனி தேர்தல் களத்துல அடுத்தது என்ன? வணக்கம் விக்ரம். இந்த தேர்தலில் பலமுனை போட்டி இருக்கிறதால வன்முறை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கு. தேர்தல் ஆணையமும் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்குதான். பதவி வெறியில யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ரோபோ. பொதுமக்களுடைய பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்வாங்கன்னு நம்புவோம். நம்பித்தானே ஆகணும் விக்ரம். ஜனநாயகமே நம்பிக்கையின் அடிப்படையில தானே இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். வேட்பாளர் பட்டியல் வெளியான அடுத்தடுத்த நாட்கள்லேயே பலமுறை மாற்றங்கள் நடந்துச்சு இலை கட்சியில. அதே போல சூரிய கட்சியிலையும் அதிருப்தி அலை வீசுது பாத்தியா? ஆமா ரோபோ, ரொம்ப கட்டுப்பாடான கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்சி தொண்டர்கள் தங்களுடைய அதிருப்தியை காமிக்கிற விதத்தை பார்த்தா நாம முதல்ல சொன்னது மாதிரி இந்த தேர்தல் களத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் போல இருக்கே. உண்மைதான் விக்ரம். தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்னா இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கத்தான் வேணும். அதை தவிர்க்க முடியாது. சரி, இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஏதாவது பின்னணி உண்டா? சூரிய கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல்ல குட்டி தலைவர் கைதான் ஓங்கி இருக்கான். அதனால குட்டி தலைவர் முடிவுக்கு கட்டுப்பட மறுக்கிறவங்களுடைய கைங்கரியம் தான் இது அப்படிங்கிறாங்க சூரிய கட்சி விசுவாசிகள். சரி, இலை கட்சி தகவல்கள் ஏதாவது இருக்கா? இலை கட்சி தலைமையுடைய பிரச்சாரம் தான் அந்த கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கலங்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் தலைமையோட பிரச்சாரம் உற்சாகத்தை தானே தரணும், கலக்கத்தை ஏன் ஏற்படுத்துதான்? வேகாத வெயில்ல கூட்டத்தை கூட்டுறதும் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதும் சாமானியமான வேலையா என்ன? இதுல வெயில் தாங்காம விருத்தாசலத்துல நடந்த மாதிரி விபரீதம் எதுவும் நடக்காம இருக்கணுமே. இப்படிப்பட்ட சூழல்ல கலக்கம் வராம வேற என்ன வரும்? நீ சொல்றது சரிதான் ரோபோ. கூட்டத்தை கூட்டியே ஆகணும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாம பாத்துக்கணும். கூட்டம் குறைஞ்சாலும் ஆபத்துன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆமா, இதெல்லாம் இலை தலைமைக்கு யாரும் எடுத்து சொல்றது இல்லையா? காமெடி பண்ணாத விக்ரம். இலை கட்சி தலைமைக்கு என்னைக்கு யாரு எதை எடுத்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எடுத்து சொல்ல? அவங்களா புரிஞ்சுக்கிட்டா உண்டு, இல்லைன்னா இதே நிலைதான் தொடரும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இலை கட்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை. தேர்தல் முடிகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை பிரச்சனையை பார்க்க போறோமோ. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாகும் விக்ரம். எல்லா தகவல்களையும் நாம நேர்களோட பகிர்ந்துக்கலாம். சரி, தேர்தல் அறிக்கைகள் ஒவ்வொன்றா வெளியாகிட்டே இருக்கு. எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதிகமா இருக்கு? உன்னோட ஏஜென்ட்டுகள் ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா? இன்னும் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளும் முழுசா வெளியாகலையே. வெளியான அப்புறம் தான் தெரியும் யாருடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு. சரி ரோபோ, அது வரைக்கும் நாமளும் காத்திருப்போம். இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா பார்க்கலாம். நன்றி நேயர்களே.